அனைவருக்கும் அன்பு வணக்கம். சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து செய்த சதி, அதை நாம வெற்றிகரமா முறியடிச்சிட்டோம். ஆனா இதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கினாரு அண்ணன் ட்ரம்ப். நான் தான் மத்தியஸ்தம் பண்ணேன் அப்படின்னு. சரி, ரைட்டு, யார் வேணா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போங்க. பட் பதவிக்கு வந்த ஒரே நாள்லயே ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை நிறுத்தி விடுவேன் அப்படின்னு சொன்னாரு. எத்தனை மாசம் ஆச்சு? இன்னி வரைக்கும் அந்த யுத்தம் முடிஞ்ச மாதிரி தெரியல. அந்த அதர் ஹேண்ட், மூன்றாவது உலக யுத்தத்தை நோக்கி ரொம்ப வேகமாக பயணித்து கொண்டிருக்கின்றது இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம். இதுக்கு யாருமே புட்டினை குறை சொல்ல முடியாது. முக்கியமான காரணம் யார் அப்படின்னா ஜெர்மன், பிரான்ஸ் அண்ட் பிரிட்டன். இவங்க 3 பேர் தான். எதனால் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஒருவேளை இந்த உலகம் அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியல. எந்த தைரியத்தில் இவங்க ரஷ்யாவை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த சில வாரங்களாக ரஷ்யா உக்கிரமாக தாக்கிட்டு இருக்குதுங்க உக்ரைனை. போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இப்போ மாறிவிட்டது. இதுக்கு முன்னாடி ரஷ்யாவிலேருந்து ட்ரோன் அனுப்பும்போது, ட்ரோன் அப்படின்னாலே லோ ஃப்ளையிங், ஏன்னா அந்த ரேடாரில் டிடெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. பட்டு இந்த லைன் ஆஃப் சைட், அதை கண்ணில் பார்க்கும்போது அந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னு இந்த மாதிரி எல்லாம் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். இப்போ ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, டாக்டிக்ஸை மாற்றிருக்காங்க. இதே ஐபிஎல் மாதிரி தான். அந்த ஓப்பனிங் ஸ்டேஜிலலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிளே ஆஃப் வரும்போது அப்படியே டக்குன்னு மாற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ட்ரோன்ஸ் எல்லாம் அபோவ் 8000 feet அந்த ரேஞ்சில் அனுப்புகிறாங்க. என்னங்க அப்படி அனுப்பும்போது ரேடாரில் டிடெக்ட் பண்ண முடியாதுன்னா பண்ணணும். அதுக்கு தானே அண்ணன் புட்டின் அனுப்பிச்சு நிற்கிறாரு. என்னங்க இது அப்படின்னா, இங்கே தான் இருக்குது டாக்டிக்ஸ். இப்போது அந்த 8000 feet அண்ட் அபோவ் வரும்போது இவங்களால் அந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னை வச்சு அந்த ட்ரோனெல்லாம் ஷூட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், மிசைல்ஸை யூஸ் பண்ணணும். அந்த பேட்ரியாட் பேட்டரி இருக்கு இல்லையா, அதையெல்லாம் யூஸ் பண்ணணும். இதை தான் சேச்சுரேஷன் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது புது டேர்ம். இந்த ட்ரோன் வார்ஃபேர் வந்த பிறகு ஒரு 100 ட்ரோன் 200 ட்ரோன் இப்போ புலம்பியிருக்காரு ஜெலன்ஸ்கி. என்னங்க ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 290 ட்ரோனு, ஒரு 50-60 மிசைலு இதெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா பின்ன சண்டைன்னா என்ன நினச்சிங்க நீங்கள்? இப்போது இத்தனை அனுப்பும் பொழுது அப்போ என்ன ஆகுது, அவங்க அதுவும் இப்போது ஹை ஃப்ளையிங்காக அனுப்புகிறாங்க அப்படின்னும் போது இந்த பேட்ரியாட் சிஸ்டத்தெல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். இவங்க என்ன பிளான் பண்ணாங்க, சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இங்கேருந்து ட்ரோனெல்லாம் அனுப்புவோம் அவங்க ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி. அண்டு ரஷ்யாவுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதெல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. நீ என்னடா பண்ணுறது, நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இப்போ ரஷ்யாவிலேருந்து கண்ணாபின்னான்னு ட்ரோன்ஸ் அனுப்பிச்சிட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 300 சில்லற ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு 12 பேர் கொல்லப்பட்டனர் அப்படின்னு உக்ரைன்லேருந்தே அவங்க தகவல் சொல்கிறாங்க. எப்படிங்க 300க்கு மேலே ட்ரோன்ஸ் அனுப்பிட்டு 12 பேர் மட்டும்தான் பாதிக்கப்பட்டார்களா அப்படின்னா, இல்லை அதில் கிட்டத்தட்ட நாங்கள் 250 260 நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. சரி, மீதி ஒரு 50 60 ஆர் ஈவன் ஒரு 10 ட்ரோன் கூட வச்சுக்கோங்களேன். 350 அமிச்சதில் 10 ட்ரோன் தான் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா, அப்போ அவங்க குண்டு போடும்போது மொத்தமே 12 பேர் தான் செத்து போனாங்களா? எங்கே ஆளே இல்லாத அந்த கடையில் டீ ஆத்துற மாதிரி யாருமே இல்லாத இடத்துல இந்த ட்ரோனை போய் குண்டு போட்டு வர வச்சாங்களா? எங்கேயோ உதைக்குது இல்லை? ரஷ்யாவுடைய டாக்டிக்ஸ் இப்போ என்னன்னா, அந்த உக்ரைனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த பவர் சென்டர்ஸ், இந்த எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணுகின்ற நிலையங்கள், கமாண்ட் சென்டர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்யூனிஷன் டெப்போஸ், இதையெல்லாம் குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ஹியூமன் கேஷுவாலிட்டி இல்லை. உக்ரைனாலேயே 12 பேருக்கு மேலே சொல்ல முடியல அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்காக இருக்குது அப்படின்னு. அடுத்தது இப்போது ஜெர்மனியில் என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் அந்த ரேஞ்ச் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மிசைல்ஸ் எல்லாம் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ். இப்போது ரஷ்யா உக்ரைனில் பல பகுதிகளை கைப்பற்றி இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்க ரஷ்யன் ஃபோர்ஸஸ் அவங்கள அட்டாக் பண்ணுற அளவுக்கு தான் ரேஞ்ச் இருக்கிற மிசைல்ஸு ஆர் அம்யூனிஷன்ஸ் இதை பர்மிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேஞ்ச் லிமிட்டேஷன் இல்லை அப்படின்னும் போது ரஷ்யாவுக்குள்ளும் போய் தாக்கக்கூடிய அளவுக்கு அம்யூனிஷன்ஸ், மிசைல்ஸ் இதெல்லாம் கொடுக்குறோம், நீங்கள் அடிங்க அப்படின்னு இருக்காங்க. இதுதான் எஸ்கலேஷன் அப்படின்றது. மிக மிக முட்டாள்தனமான ஒரு காரியம். இதுக்கு ஜெர்மனி என்ன பண்ணியிருக்காங்க, டாரஸ்னு ஒரு மிசைல் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அது 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்றாங்க. ரஷ்யாவுக்குள்ளேயே போய் ஹிட் பண்ணுற மாதிரியான மிசைல் ஸ்ட்ரைக் அது. புட்டின் சொல்லிட்டார், இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா அப்போ நேட்டோ இஸ் அட்டாக்கிங் அஸ், இப்படித்தான் நான் எடுத்துப்பேன், தென் ஐ ரிசர்வ் த ரைட் டு ஹிட் பேக் அட் நேட்டோ அப்படின்னு இருக்காரு. இன்னைக்கு எந்த தைரியத்தில் ஜெர்மனியோ இல்லை பிரான்ஸோ இல்லை பிரிட்டனோ இந்த மாதிரி ஒரு வம்பு சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க? ஒரேஷ்னிக் மிசைல்
ஒரு சும்மா ஒரு ட்ரெய்லர் காமிச்சார். அந்த ஓரேஷனிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கோனில் அது கடைசியாக ரிலீஸ் ஆகும்போது அதுலேருந்து ஒரு 6 மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க, MIRV அப்படின்னு. அது வந்து நியூக்ளியர் கேப்பபிள். ஆனால் அவர் என்ன பண்ணார், கன்வென்ஷனல் வார் ஹெட் மட்டும்தான் வச்சு அனுப்பினார். ஒரு ட்ரெய்லர் தான் இது அப்படின்னு. அதுக்கே ஆடி போயிட்டாங்க. இப்போது அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்களுடைய அந்த இஸ்கந்தர் மிசைல் ஆகட்டும், எல்லாத்துக்கும் மேலே சாட்டன் 2ன்னு ஒன்று வச்சுக்கிறார் அண்ணன். அதை அவர் ஏவினார் அப்படின்னு சொன்னால் ஈவன் இந்த இஸ்கந்தரையே அவங்களால வந்து டிடெக்ட் பண்ண முடியாது. சாட்டன் 2லாம் அங்கே அடித்து ஓஞ்ச பிறகு தான் ஓஹோ சாட்டன் 2 வந்து குண்டு போட்டு போயிருக்கா அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. அந்த டாரஸே பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சப்ளை பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனுடைய ஸ்பீட் வந்து இட் இஸ் நாட் சூப்பர்சானிக், இட் இஸ் சப்சானிக். மேக் 0.8 சம்திங்னு சொல்கிறாங்க. ஈவன் சவுண்டோட ஸ்பீடு கூட கிடையாது அது. அதையெல்லாம் ரஷ்யன் ஏர் டிஃபென்ஸ் வந்து ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஆனால் ரஷ்யா திருப்பி மிசைல் அனுப்பினாங்கன்னு சொன்னால் உக்ரைனை விடுங்க, ஜெர்மனி ஃப்ரான்ஸாலேயே அதை இன்டர்செப்ட் பண்ணுறது அப்படின்றது நடக்காத காரியம். நீங்கள் நினைக்கலாம் ரஷ்யாவிலேருந்து இங்கே வரத்துக்குள்ளே நாங்கள் சேட்டலைட்டில் கண்டுபிடிச்சிருவோம், அதை வந்து உடனே பேட்ரியாட்டு தாட் இதெல்லாம் வச்சுருக்கோம், இதை வச்சு அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு. ரஷ்யா அவங்களுடைய அந்த லேண்ட் பேஸ்டு மிசைல்ஸ் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. தே ஹாவ் த கெப்பாசிட்டி. அந்த சப்மரின் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசைல்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த நீர்மூழ்கி கப்பல்லேருந்து அவங்க வந்து குண்டு அனுப்பலாம். அதுலேயும் அந்த நியூக்ளியர் சப்மரின்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி ஸ்டெல்த். அதெல்லாம் மேலே வர வேண்டிய அவசியமே கிடையாது, மாத கணக்கில் அடியிலேயே இருக்கும் அது. அங்கேருந்து அவங்க மிசைல் அனுப்பினாங்கன்னு சொன்னால் உங்களுடைய ரியாக்ஷன் டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்தது அவங்க அந்த ஹைப்பர்சானிக் டெக்னாலஜியில் இன்றைக்கி உச்சத்தில் இருக்காங்க. மேக் 5 to மேக் 10 ஸ்பீடில் போகிற மிசைல்ஸ் எல்லாம் அனுப்பினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு ஜெர்மனியோ ஃப்ரான்ஸோ ஒரு 2 இல்லை 3 போட்டாலே போதும், அதுக்கப்புறம் அவங்க சரண்டர் ஆயிடுவாங்க. உங்ககிட்ட தான் எதுவுமே இல்லையே தடுக்கிறதுக்கு. உங்ககிட்ட இருக்க டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன தைரியத்தில் இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்க, நம்ம பொருளாதார தடையெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவுக்கு வேறு வழியே கிடையாது. ஏற்கனவே கிட்டத்தட்ட $300 பில்லியன் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ரஷ்யாவோட பணத்தை நாங்கள் திருப்பி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இதை வந்து ஜெலன்ஸ்கி போய் கேட்டுக்கிறாரு, எங்களுக்கு கொடுங்க அந்த பணத்தை, எங்களுக்கு கொடுங்க அந்த பணத்தை அப்படின்னு. எவன் விட்டு பணத்தை எவனுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறது. ஆனால் ரஷ்யா இன்னைக்கு அடி வாங்கலை, ஐரோப்பிய நாடுகள் தான் இன்னைக்கு அடி வாங்கி உட்காந்து நிற்குது. ரஷ்யாவிலேருந்து சீப்பாக ஆயில் வந்திருந்ததா, கேஸ் வந்திருந்ததா, இப்போ ரெண்டுத்துக்கும் வந்து தடா அப்படின்ட்டாங்களா. அப்போ அதெல்லாம் எங்கே வாங்கி நிற்கிறாங்க? எந்த ரஷ்யாவோட இவங்க வந்து வாணிகம் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வந்து டாலரில் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது, அவங்களோட கொண்டு கொடுப்பே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ அதே ரஷ்யன் ஆயில் அங்கேருந்து இந்தியாவுக்கு வருது. இங்கே நம்ம அதை ரிஃபைன் பண்ணி இதே ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். காதை சுற்றி மூக்க தொடுற மாதிரி எங்கேருந்து எங்கே இம்போர்ட் பண்ணி நிற்கிறானுங்க அவனுங்க. இப்போ புதுசாக வந்து ஒரு பொருளாதார தடை கொண்டு வராங்களா என்னடா அப்படின்னா, இது நாள் வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க, ரஷ்யா நீங்கள் வந்து ஆயில் $60 அதுக்கு மேலே விற்கக்கூடாது அப்படின்னு. யார் ஆயில் விற்கிறதுக்கு யார் தடை போடுறது? சரி ரைட்டு, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக வந்து அதை $45 குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஒரு பேச்சுக்கு ரஷ்யா இதை ஒத்துக்குதுன்னு கூட வச்சுப்போம். இதனால் பெனிஃபிட் அடைய போகிறது யார்? இந்தியா, சைனா, இவங்க தான். ஏன்னா நாம தான் அவங்க கிட்ட ஆயில் வாங்கினுக்கிறோம். அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், $45 ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி இன்றைக்கி கரண்ட் என்ன ரேட்டு இருக்குதோ ஒரு $65 $70 அப்படின்னா அந்த ரேட்டுக்கு நாம் விற்க போகிறோம். அதுவும் ரிஃபைன் பண்ணி விற்கிறோம் அப்படின்னா அதனுடைய காஸ்ட்டு இன்னும் அதிகமாக போகுது. அப்போது ரஷ்யாவுக்கு வர வேண்டிய காசு வரப்போகுதுங்க. அண்டு இந்தியாவும் சீனாவும் இதில் லாபம் அடைய போகின்றது. நஷ்டம் யாருக்கு? இந்த விளக்கெண்ணெய் பயிலவோ ஐரோப்பாவில் இருக்கவங்களுக்கு தான். ஏற்கனவே இந்த ஆயில் அண்டு கேஸ் ரஷ்யாவிலேருந்து நின்று விட்டதுனால ஒன்று இவ்வளோ தூரம் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டுக்கிறானுங்க, இல்லைன்னா வந்து கட்டார்லேருந்து கேஸை இம்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து லாங் டேர்ம் கான்ட்ராக்டு அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டெல்லாம் ஏற்றி போட்டாங்க. இல்லைன்னா அமெரிக்கா அவங்க ரெடியாக இருக்கார், என்கிட்டேருந்து வாங்கிக்கோ ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு எல்லாமே அதிக காசு கொடுத்து வாங்கிட்டுக்கிறாங்க. இதனால் என்ன ஆகி போயிடுச்சு, இந்த யூரோப்பியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த காம்படிட்டிவ்னஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து மற்ற நாடுகள்லேருந்து வர ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இதை விட யூரோப்பியன் ப்ராடக்ட்ஸ் விலை அதிகம். ஏன்னா அவங்க நாட்டில் பார்த்திங்கன்னா சம்பளம் அதிகம், எல்லாமே அதிகம். இருந்தாலும் இல்லைங்க இந்த குவாலிட்டிங்க, அந்த பிராண்ட் நேமுங்க அப்படி இப்படின்னு ஏமாற்றி விற்றுட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக. இப்போ என்ன ஆகிப்போச்சு, அதிக காசு கொடுத்து ஆயிலும் கேஸும் வாங்கணும் அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் விலையை ஏற்ற வேண்டிய கட்டாயம்.
ஏற்கனவே விலை அதிகமாக இருக்குது, இருந்தாலும் நீங்கள் வந்து பிராண்டு குவாலிட்டின்னு ஏதோ ஏமாத்திருந்தீங்க. இப்போ இன்னும் விலை ஏற்றுனீங்கன்னா யார் வாங்குவாங்க சார்? அவங்க நாட்டு மக்கள் அதை வாங்குவாங்களா அப்படின்னா அதில் இன்னொரு சிக்கல் இதை நம்ம பார்க்க போகிறோம். இல்லைன்னா ப்ராஃபிட் மார்ஜினை குறைச்சிக்கணும். எவ்வளோ தான் குறைப்பீங்க நீங்கள்? அப்போ கம்பெனியோடைய ப்ராஃபிட் அடி வாங்கிச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அதனுடைய ஷேர் வந்து சர்ன்னு கீழே குறையும். பார்த்தீங்களா, இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு அப்படின்வாங்க. சரி, இப்போ இந்த வந்து உள்நாட்டு மக்கள் அவங்க ப்ராடக்ட்ஸ் அவங்க வாங்கலாமே அப்படின்னு சொன்னால், ஜெர்மனிலேயே நம்ம பல தடவை பார்த்துருக்கோம், ஏராளமான கம்பெனிகளை இழுத்து மூடிட்டு இருக்காங்க. இந்த அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்கள் நாட்டில் வந்து கம்பெனி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குறோம். இப்போது இந்தியா, வியட்நாம், தாய்லாந்து இந்த மாதிரி நாடுகள் சலுகை கொடுக்குறாங்கன்னா ரைட்டு, இவங்கெல்லாம் வந்து டெவலப்பிங் நேஷன்ஸ், அதனால் வந்து புதுசாக யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த கன்செஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கா இன்னைக்கு உலகத்திலேயே நாங்கள் தான் ஒரே ஒரு சூப்பர் பவர்னு சொல்லி நிற்கிறாங்க. ஆனால் அவங்க என்னடான்னா, அதுவும் யார், ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ், அங்கேருந்து இங்கே நீங்கள் உங்கள் கம்பெனியை தூக்கிட்டு வந்துடுங்க, நாங்கள் கன்செஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகளுக்கு ஆப்பு வச்சு நிற்கிறாங்க அமெரிக்கா. ஸோ இதனால் என்ன ஆகுது, ஜெர்மனிலேயே பார்த்தீங்கன்னா ஏராளமான இந்த நம்ம அந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்கெல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. பெரிய நிறுவனங்களே அவங்களுடைய பிளான்ட்டை 1-2 பிளான்ட்டை மூடுறது இல்லை வந்து மெர்ஜ் பண்ணுறது இப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது வேலையில்லா திண்டாட்டம், சம்பளம் குறையும், எதிர்பார்த்த ரைஸ் இருக்காது. அப்போ என்ன ஆகும், நீங்கள் அதிக விலையை வச்சு விற்கிறீங்க, ஏற்கனவே உங்களுக்கு சம்பளம் இன்க்ரீஸ் ஆகலை, இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடுச்சு, அதனால் வேலையில் இருக்கிறவங்களால வாங்க முடியாது. வேலை இல்லாமல் உட்காந்து நிற்கிறவன், டேய் சோத்துக்கே நான் தாளம் போட்டு நிற்கிறேன், இதில் நான் இதெல்லாம் வேற வாங்கணுமா அப்படின்னு கேட்பான். எல்லா பக்கத்திலிருந்தும் அடி வாங்கி கொண்டு இருப்பது ஐரோப்பிய மக்கள் தான். காரணம், இந்த தலைவர்கள்னு உட்காந்து இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய முட்டாள்தனமான வெறித்தனமான டிசிஷன்னால. இன்னைக்கு போலந்தில் ஒரு பத்திரிகையில் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்காங்க. என்னங்க, நீங்கள் வந்து ரஷ்யா கிட்ட எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் கிட்டத்தட்ட $20 பில்லியன் நீங்களே கொடுத்து நிற்கிறீங்களே, அதுவும் எப்படின்னா இந்த சீனாலேருந்து இந்தியாவிலேருந்து இப்படி வாங்கி நிற்கிறீங்க. எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து இந்த மாதிரி வாங்கணும்? அது நேரடியாகவே ரஷ்யாவிலேருந்து வாங்கினா பிரச்சனை இல்லாமல் இருக்கும்ல. இப்போ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்? இந்த சண்டையை நிறுத்த நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா, சண்டையை நிறுத்துறதுல இன்றைக்கி யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. சரி, சண்டையை நிறுத்த போகிறதில்ல, என்ன பண்ண போகிறீங்க, ரஷ்யாவை ஜெயிக்க போகிறீங்களா அப்படின்னா அதுவும் முடியாது. அப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க? இல்லை, நாங்கள் சண்டை போட்டுக்கினே இருப்போம், அதுக்கப்புறம் ரஷ்யா பயந்துக்கின்னு சரண்டர் ஆயிடுவாங்க. டேய், எந்த உலகத்திலடா இருக்கீங்க நீங்கள்? இந்த பக்கம் ட்ரம்ப் அவர் சொல்கிறார், பார்த்தீங்களா வந்து புட்டின் இஸ் பிளேயிங் வித் ஃபயர். புட்டின் இஸ் நாட் பிளேயிங் வித் ஃபயர், புட்டின் இஸ் த ஃபயர். மிஞ்சி மிஞ்சி போனால் அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க? ரைட்டு, நாங்கள் இனிமேல் இந்த மத்தியஸ்தத்துக்கு வரல, இவ்வளோதான் சொல்ல முடியும் அமெரிக்காவால். ரஷ்யாவை எடுத்து நாங்கள் நேரடியாக சண்டையில் இறங்க போகிறோம் அப்படின்னு அமெரிக்காவில் சொல்ல முடியுமா? அமெரிக்கா வந்து உலகத்திலேயே மிலிட்டரியில் ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லி நிற்கிறோம். ஆனால் கடைசியாக அமெரிக்க மண்ணில் நடந்த யுத்தம் எது யோசிச்சு பாருங்க. செகண்ட் வேர்ல்டு வாரும்போது ஜப்பான் வந்து பேர்ல் ஹார்பரை அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்க மிலிட்டரி போட்ட சண்டை எல்லாமே உலகத்தில் இருக்க மற்ற நாடுகள்லாம் போயிட்டு நாங்கள் வந்து உலக அமைதியை நிலைநாட்டுகிறோம்னு குண்டு போட்டு வருவாங்க. இதுதான் அவங்களுடைய உலக அமைதி. சரி, ரஷ்யா மேலே அடுத்த செட் ஆஃப் பொருளாதார தடைகள் கொண்டு வர போகிறீங்க. இப்போது ஐரோப்பிய நாடுகள் அடி வாங்கினது போதாது அப்படின்னு அமெரிக்காவும் அடி வாங்க போகிறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் வந்து சீனாவுக்கெல்லாம் எந்த டெக்னாலஜி இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணக்கூடாது, எல்லாம் இங்கேயே பண்ணணும் அப்படின்னு. முக்கியமாக இந்த கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிற அந்த சிப் மேனுஃபேக்சரிங், இதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம இங்கே இந்த PLI ஸ்கீம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே வந்து ஏராளமான $1 பில்லியன் கொடுத்து இங்கேயே சிப்பு தயாரிங்க, ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பவர் கன்சப்ஷன் அப்படின்றது கண்ணாபின்னாங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்போது அதுக்கு வந்து இன்னும் வருகின்ற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி பத்தாது. அதனால் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, இன்னும் நிறைய நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டிருக்காருங்க. சரி, நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் ஓப்பன் பண்ண போகிறீங்க, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண போகிறீங்க, அதுக்கு ஃபியூவலுக்கு எங்கடா போய் நிற்க போகிறீங்க? ரஷ்யா கிட்ட தானே நிற்கணும். இன்னைக்கு இவ்வளோ தடைகள் போட்டுனுக்கிறாங்களே அமெரிக்காவோ ஐரோப்பிய நாடுகளோ, ஆனால் இந்த நியூக்ளியர் ஃபியூவல் இன்னும் அமெரிக்கா ரஷ்யா கிட்ட தான் வாங்கி நிற்குது. ரஷ்யா நாங்கள் இதை நிறுத்துறோம் அப்படின்னு சொன்னால் அத்தோட சரண்டர் அமெரிக்கா. சார், என்ன இருந்தாலும் வந்து அமெரிக்கா ஒரு பெரிய சூப்பர் பவர். சரி, அவங்க வண்டவாளம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏமனில் ஹூத்தி ரெபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, திடீர்னு இது வந்து ஆக்சுவலாக ஈரான் பேக்டு, அவங்க
சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது, அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்டைரக்ட்லி அப்படின்றாங்க. அவங்க வந்து திடீர்னு அந்த கடல் பகுதியில் நாங்கள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸப்ட் சைனீஸ் ஷிப்ஸ் மற்றதெல்லாம் இதில் இவங்க வந்து இஸ்ரேலுக்கு ஏதோ கொடுக்குறாங்க, இல்லை இஸ்ரேலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அமெரிக்காலேருந்து என்ன பண்ணாங்க, அவங்களுடைய அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் அது இதுன்னு கிட்டத்தட்ட ஆஃப் த ஃப்ளீட் அங்கே கொண்டு போய் நிறுத்தி ஏமனை போட்டு அப்படியே கொத்துன்னு கொத்தினாங்க. மிசைல்ஸும் ராக்கெட்டும் வச்சு அடித்தாங்க. சரி, அந்த ஹூத்தி ரெபல்ஸ்லாம் கவனிக்கணும், ஹூத்தி ரெபல்ஸ் அப்படின்றவங்க ஒரு நாடு கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு கரில்லா கும்பல் மாதிரி சொல்லலாம். அவங்கள சமாளிக்க முடியல. தே லாஸ்ட் தேர் காஸ்ட்லி ஃபைட்டர் ஜெட், 2 ஃபைட்டர் ஜெட் போயிடுச்சுங்க. அதுலேயும் ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர் ஒரு ஹார்ட் டேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க டு போர்ட் சைடு. அது எப்போ அது மாதிரி டேர்ன் பண்ண வேண்டிய நெசசிட்டி வரும் அப்படின்னு சொன்னால், இன்கமிங் மிசைல் வருது, அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா தான் அந்த மாதிரியான மேனுவர் பண்ணியிருக்க முடியும். ஏர்கிராஃப்ட் கேரியரே அந்த அளவுக்கு டிஃபென்ஸ்லெஸ்ஸாக இருக்குது அமெரிக்காவில். எத்தனை லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வச்சுருக்காங்க அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அப்போது ஒரு இன்கமிங் மிசைல் கடைசியில் வர வரைக்கும் இருந்து நீங்கள் அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் டேர்ன் பண்ண வேண்டிய அளவுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால், அப்போ உங்களுடைய டிஃபென்ஸில் ஒரு பெரிய ஓட்டை இருக்குது அப்படின்றது புரியலையா? இன்றைக்கி எங்கள் சில பேர் கேட்டுனுக்கிறாங்க, இன்னும் இந்தியா வந்து சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கினாங்களே அப்படின்னு. யார் ஏன் சண்டை போட்டிங்க அப்படின்னு கேட்டவனுங்க. ஆனால் அமெரிக்கா அக்ரி டு எ சீஸ்ஃபயர் வித் ஹூத்தி ரெபல்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், ஹூத்தி ரெபல்ஸ் அவங்க ஒரு நாடு கிடையாது, ஒரு போராளி குழு. அவங்களோட அமைதி ஒப்பந்தம் அப்படின்றாங்க அமெரிக்கா. காரணம் என்னன்னா, அவங்களுடைய ஷார்ட் கமிங்ஸ், வீக்னஸ், லேக்னா எல்லாம் வெட்ட வெளிச்சமாகி விட்டது. இந்த ஹூத்தி ரெபல்ஸோட நடந்த சண்டையில் கிட்டத்தட்ட 50% ஆஃப் தர் ஃப்ளீட் நாட் ஆப்ரேஷன். எஃபெக்டிவ்னஸ் ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிஞ்சு போச்சு. அடுத்தது அந்த மிசைல்ஸ், இன்னும் பல விஷயங்களுக்கு அந்த ரேர் எர்த் மினரல்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லாத்துலேயும் சீனா கேட்டை போட்டாங்க. அது இல்லாமல் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ட்ரம்ப் பண்ண தப்பு என்னன்னா, ஆரம்பத்தில் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நான் கூட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வந்து ட்ரம்ப் வந்தார் அப்படின்னா ஒரே நாளில் இந்த யுத்தத்தை நிறுத்தி விடலாம், அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு. அவர் பண்ண தப்பு என்னன்னா, ஒரே நேரத்தில் வந்து எல்லாத்துலேயும் அந்த நாய் வாயை வைக்கிற மாதிரி அப்படின்வாங்களே, அந்த மாதிரி வாயை வச்சு போட்டார். ஒன்று, இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம் இதை வந்து நிறுத்திட்டு உக்ரைனில் இருக்க ரேர் எர்த் மினரல்ஸ் இதோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கப்புறமா அந்த டாரிஃப் வார் அப்படின்னு அவர் இறங்கியிருக்கணும். ஆனால் இந்த ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கூட இருக்கவங்கலாம் சேர்ந்துட்டு ஆரம்பமே அதிரடி அருமையான சரவெடி அப்படின்னு ஏற்றி விட்டதுனால ஒரு லார்ஜர் தென் லைஃப் இமேஜ் அவர் மண்டைக்குள்ளே போயிடுச்சு. யாரோ போய் சொல்லிட்டாங்க பொழுது, உலகத்திலேயே நீங்கள் தான்ப்பா வந்து சூப்பர் ஹீரோ, உங்களை மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு அவர் மண்டையில் சுத்தமாக ஆணி அடித்து இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அவர் பகச்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பக்கம் டாரிஃப் வார், இன்னொரு பக்கம் இந்த உக்ரைன் வார். இது நடுவில் அங்கே யுஏஇ போனார். அங்கே போயிட்டு ஏதோ கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் அப்படின்றதோடு இல்லாமல் அங்கே இருக்க பத்திரிகைகள்லாம் கழுவி ஊற்றிட்டுறாங்க. ஏன்னாங்க அவர் மருமவன் இவங்கெல்லாம் போயிட்டு ரியல் எஸ்டேட் டீல் போட்டு வராங்க. ஈவன் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஏதோ கிரிப்டோ இதுக்கு மாற போகிறாங்களா, அந்த கம்பெனியோட இவங்க கம்பெனிகள் வந்து டீல் போட்டுனுக்கிறாங்க. பிஸ்னஸில் வந்து அவருக்கு ஆசை வந்துருச்சு. சரி, அந்த பக்கம் யூரோப்பில் இருக்க வழக்கணைங்களுக்காவது இது புரியணும். ஐயோ என்னடா இருந்தாலும் இப்போ ஏற்கனவே வந்து சீனா எல்லாரையும் சுருக்கு கயிறு போடுற மாதிரி போட்டு இழுத்து நிற்குது. இந்த பக்கம் ரஷ்யா வந்து போட்டு அடின்னு அடிச்சு நிற்கிறான். இதில் நாம தான் கஷ்டப்பட்டு நிற்கிறோம். இப்போ வந்து நம்ம மேலேயே இந்த ஆள் இவ்வளோ நாளாக ஃப்ரெண்டாக இருந்துட்டு, நேட்டோ மெம்பராக இருந்துட்டு, நீங்கள்லாம் இவ்வளோ காசு கட்டணும் அவ்வளோ காசு கட்டணும், இல்லைனா வந்து உங்களோட டாரிஃப் வார் அப்படி இப்படின்லாம் வந்து நம்மளை போட்டு அடின்னு அடிச்சு நிற்கிறான். அட்லீஸ்ட் ரஷ்யாவோடவாது நம்ம சமாதானமாக போனோம் அப்படின்னு சொன்னாலாவது கொஞ்சம் பிழைக்கலாம் அப்படின்ற அறிவு இவங்களுக்கு கிடையாது. உலகம் அழியணும் அப்படின்னு மட்டுமே இவங்க எதிர்பார்த்து நிற்கிறாங்க போல இருக்குது. இதனோட வந்த உடனே என்ன பண்ணார், இதை பாருங்க, கனடா இது வந்து 51வது மாகாணமாக சேர வேண்டும் அப்படின்னாரு. அது வரைக்கும் அங்கே ஆட்சியில் இருந்த கட்சி தோற்று போகிறதா இருந்தது. அதான் நம்ம ஜஸ்டின் ட்ரூடோவோட கட்சி. இதை சொன்ன உடனே அந்த கட்சிக்கு மறுபடியும் லைஃப் வந்துச்சு, மறுபடியும் அவங்களே ஆட்சிக்கு வந்துட்டாங்க. கிரீன்லேண்ட் அது வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னாரு. இப்போ கிரீன்லாண்ட் என்ன பண்ணிட்டாங்க, நத்திங் டூயிங், என்ன நினச்சின்னுக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க சீனாவோட ரொம்ப இணக்கமாக போயின்னுக்கிறாங்க. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அமெரிக்கா அலோன்னு கொண்டு நிறுத்த போகிறார் அவர். என்ன சார், நீங்கள் தானே சொன்னீங்க ட்ரம்ப் வந்தால் உலகத்துக்கு நல்லது அப்படின்னு. நல்லது தான், இப்பவும் சொல்கிறேன்.
2 சூப்பர் பவர் யுஎஸ்எஸ்ஆர் யுஎஸ்ஏ அப்படின்னு இருந்ததை ஒழிச்சு ஒரே ஒரு சூப்பர் பவர் யுஎஸ்ஏ மட்டும்தான் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதனால தான் அவங்களுடைய ஆட்டம் இவ்வளோ நாளாக ஆடிட்டு இருந்தது. இப்போ அந்த அமெரிக்கா அலோன் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இந்த லோன் சூப்பர் பவர் கிடையாதுப்பா, மல்டிபோலார் வேர்ல்டு. யார் யாருக்கெல்லாம் திறமை இருக்கோ அவங்கெல்லாம் மேலே வரட்டும். இது ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக தான் நான் பார்க்குறேன். ரைட், கமிங் பேக் டு ரஷ்யா உக்ரைன் வார். இந்த தடவை வந்து புட்டின் ரொம்ப அழகாக பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பஃபர் ஜோன் அப்படின்னு, இந்த டாரஸ் மிசைல் 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு கஷ்டம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்னு உள்ளே போயிட்டாங்க ரஷ்யா. நீங்கள் பார்டர்லேருந்து அந்த மிசைலை அனுப்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் ரியாக்ஷன் டைம் கம்மி. ஆனால் பார்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் தாண்டி தான் உங்கள் கண்ட்ரோல், உக்ரைன் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னும் போது மிசைல் நீங்கள் லான்ச் பண்ண உடனே அவங்களுக்கு ரியாக்ஷன் டைம் இருக்கின்றது. அதனால் அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இதை ரொம்ப ஈஸியாக, ஈவன் அதர்வைஸ் அவங்களால அதை இன்டர்செப்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ண முடியும், இப்போ ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அந்த அதர் ஹேண்ட் அவங்க அனுப்புகிற மிசைலை உங்களால் உக்ரைன் மட்டும் இல்லை, ஜெர்மனியாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. பிரம்மோஸே வந்து மேக் 3ல் போகுது, அந்த ஓரேஷனிக்கெலாம் வந்து மேக் 10 அப்படின்னு போகும்போது என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? கையில் கொல்லிக்கட்டையை வச்சுன்னு தன் தலைக்கு தானே நெருப்பு வச்சுன்னுக்கிறாங்க யூரோப்பியன் லீடர்ஸ். வருகின்ற நாட்களில் அந்த உக்ரைன் வந்து பெருத்த அடி வாங்க போகின்றது. ஒட்டு மொத்தமாக அந்த ஒரு ஃபைட்டிங் கெப்பாசிட்டியே இல்லாமல் போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க அப்படின்னா, ஆல்ரெடி புட்டின் வந்து இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போது ஃப்ரம் அ பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த், அது உங்களுக்கு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் பேச்சுவார்த்தை அமைதி அப்படின்லாம் சொன்னீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் அவர் இருக்க போகிறார். என்ன கன்செஷன் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. முட்டாள்தனமான சில ஐரோப்பிய தலைவர்களுக்காக இந்த மாதிரி விளக்கணைகளை வச்சுருந்தா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு இல்லை அப்படின்னா, இப்படிப்பட்ட தலைவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்ததுக்காக they deserve it. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.